பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம எல்லாருமே ஆவலோட காத்துட்ருக்கோம். இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமான ஜோதிடர் கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. அவர்கிட்ட இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கேட்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வாங்க. அடுத்து இந்த 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. அவங்களோட ஆரோக்கியம், கல்வி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு? துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் வீடு துலாமுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு பிறகு நான் சொல்லி ஆகணும், ஒரு சூப்பர் டூப்பர் இயர் அப்படின்னு தான் சொல்றேன். தொடர்ந்து வெறும் கஷ்டங்களையும் பாரங்களையும் கடின உழைப்பையும் வெளிப்படுத்தி பெரிய அளவில் சக்சஸ் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கிற ஒரு ராசியில துலாம் ஃபர்ஸ்ட் 3 பொசிஷன்ஸ்ல வந்துடுவாங்க. இப்பதான் அந்த நேரம் காலம் என்பது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6இல் மாறுகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6ஆம் தேதி 6ல சனி வந்தால் யோகம், 3, 6, 11 சனி இருந்தாலே யோகம். அதே மாதிரி இவருடைய பாக்கியஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு இத்தனால் ராசியை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஆனால் ஜூன் 2க்கு பிறகு சரி ராசியை பார்த்து குரு பார்வை கிடைச்சதே ராசிக்கு. ராசி 3, 5ஆம் இடத்துக்கு குரு பார்த்துட்டு இருந்தாரு. ஆமா, ஆனா அதை விட பெட்டா ராசியினுடைய தனஸ்தானம், ராசியினுடைய சுகஸ்தானம், ராசியினுடைய ருணரோகஸ்தானம், இந்த 3 இடங்களை குரு பகவான் பார்க்கிறார். இதனால மிகப்பெரிய பலன்கள், அதாவது குரு பார்வை தனகாரகன் தனஸ்தானத்தை பார்ப்பதனால் பெரிய யோகம். 10ஆம் இடத்துல குரு உட்கார்றது உச்சம் பெற்றது. ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த ஆபீஸ்ல எல்லாரும் பண்ணக்கூடிய தவறுகள், இவங்க தானே ரொம்ப க்ளோஸ் ஆச்சு, எல்லாத்தையும் சொல்லுவோம். நம்ம வீட்டில் நடந்தது, நம்ம தாத்தா வீட்டில் நடந்தது, மாமா என்ன பண்ண, எல்லாத்தையும் சொல்லுவோம். அது மனசுல ஒரு வார்த்தை இறக்கி வச்சாலும் அவன் தான் உங்களுக்கு வெளியே வைக்க போறான். சொல்லும் போது கேட்கும் போது நல்லா இருக்கும். 2 மாசம் கழிச்சு நீங்க யாரை நம்பி இந்த விஷயத்தான் சொன்னீங்களோ அவங்களே அதை பார்த்துருவாங்க. உங்களுக்கு அவங்க தான் வினையா வரும். இதைத்தான் துலாம் ராசி ஜூன் 2க்கு பிறகு கவனமாக இந்த விஷயத்துல. அதே மாதிரி பண வரவு வருது. தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாக்கு செல்வாக்கா மாறும். உங்களோட குடும்பத்துல நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கும். 6ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் உங்க எதிரிகளை வீழ்த்திடுவார். இந்த நேரத்தில் உங்களை யாராவது ஆப்போஸ் பண்றாங்கன்னு சொன்னா கவலைப்படாம கம்முன்னு உட்காரு, அவனே போயிடுவான். ஸோ செல்ஃப் டைம் பாம்பர் மாதிரி அவங்க. அதனால துலாமுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் இயர். அதாவது எல்லா கிரகமும் பிக்சர் பர்ஃபெக்டா எங்கெங்க உட்காரணும் அங்கெங்க உட்காரணும். ஸோ மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து ஜூன் 2 வரைக்கும் சூப்பரா இருக்கு. அந்த பீரியட் எந்த ஒரு புது வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, தொழில் தொடங்குவது, இதெல்லாம் துலாமுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ 2026 துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பா வீடு வாங்கிடுவாங்க. 100% துலாம் ராசினர்களுக்கு பூமியோ நிலமோ வீடோ வாகனமோ வாங்கக்கூடியவங்க 2026 தனிப்பட்ட முறையில உங்கள் சுய ஜாதகத்துல பிரச்சனை இல்லாத வரைக்கும் நாம சொன்ன பலன் 100% பலன். கல்வியில எப்படி இருக்காங்க? கல்வியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் குரு பார்வை கல்வி ஸ்தானத்துல விழுதுனால இப்ப ஜூன் 2 வரைக்கும் நல்லா இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது அட்மிஷன்ஸ் போகணும், ஒரு ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா தாராளமா முடிவெடுத்து பண்ணலாம். ஜூன் 2க்கு பிறகு குரு மாற்றம் அடையும் போது சில தடைகள் தடங்கல்கள் வரலாம். ஆனா ஒட்டு மொத்தத்துல உங்களுக்கு ப்ராக்ரஸ் தான். இந்த குழந்தை பெறுதல சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் இந்த வருஷத்துல? துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகத்துல தற்சமயங்கள் எப்பவுமே இந்த ப்ராப்ளம் வரும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுய ஜாதகத்துல ஓரளவுக்கு 5ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆண்டவன் உங்களுக்கு துணையா எப்பவுமே இருப்பார். நீங்க முருகப்பெருமான் உங்களுக்காகவே இருப்பாருன்னு நினைச்சுக்கோங்க. டெஃபினட்டா திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமியுடைய அருளோட உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சக்சஸ்ஃபுல்லா வருகின்ற ஆங்கில புத்தாண்டு வரும். ஸோ இந்த வருஷம் அமோகமா இருக்க போது துலாம் ராசி நேயர்களுக்கு. இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2026 முக்கியமா பொருளாதார நிலைமை பத்தி ஏற்கனவே சொன்னோம். பண வரவு என்பது 12 ராசிகளுக்கும் பணம் ஒரு பெரிய அளவிலான சவாலை கொடுக்க முடியாது. சில பேருக்கு கடன்கள் இருக்கும், சில பேருக்கு பண பரிவர்த்தனையில் பிரச்சனைகள் இருக்கலாம். அடிப்படை ஆதாரம்னு சொல்கிறோம். உணவு, தங்க இடம், உடுத்த நல்ல ஆடைகள், இதில் பிரச்சனை இருக்காது. 2, காதலை பற்றி கூட நீங்கள் கேட்டீங்க. காதல் விவகாரத்தில் இந்த 2026 ஆண்டுகளில் முக்கியமாக ஜெயிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடகம், ரிஷபம், துலாம், மகரம். இந்த 4 ராசிகளுக்கு காதல்லேருந்து ஜெயிச்சு திருமணமாக மாறக்கூடிய யோகம். ஒரு மனுஷனுக்கு காதல் வரணும்னா
எங்கே சந்திரன் இருந்தாலும் வந்துடும். அந்த காதலில் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க, சுக்கிரனும் சந்திரனும் சம அளவில் பலமாக இருக்கணும். அப்போ தான் காதல் திருமணமாக மாறும். ஒருத்தருக்கு சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கும், சுக்கிரன் வீக்காக இருக்கும், காதலிப்பாங்க, ஃபெயிலியர். ஒன் சைடு லவ்வும் இப்படி தான். சில பேருக்கு சுக்கிரன் நீச்சமாக இருக்குன்னா 10 பேர் காதலிப்பான். காதல்னா என்னன்னே தெரியாது இவனுக்கு. என்னப்பா என்ன இல்லை, எங்கள் அப்பா அம்மா சொல்கிற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்மா, என்னடா சொல்கிறேன்னு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆக காதல் விவகாரங்களில் எப்போவுமே காதல் வர்றது அர்ஜெண்ட்டாக வரும், எக்ஸிட் ஆகிறது அப்படி கிடையாது, ரொம்ப கஷ்டம். அதனால் ஜாக்கிரதையாக முடிவெடுத்து அந்த உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படாமல் ப்ராக்டிக்கலாக யோசித்து முடிவெடுக்கிறதுல இது பண்ணுறது நல்ல சிறந்த விளைவை ஏற்படுத்தும். இப்போது நம்ம 2026 ஆண்டு நிறைய விஷயங்களை பற்றி பேசணும், திருமணம் பற்றி பேசணும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பல நபர்களுக்கு, அதாவது 12 ராசிகளில் பல நபர்களுக்கு திருமணம் இன்னும் ஆகாமல் இருக்குது. இந்த 90s 2K கிட்ஸை பற்றி தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. எவ்வளவோ இடத்துல வரேன்னு பார்த்துட்டோம், இன்னும் 30 வயசு மேலே எனக்கு ஆயிடுச்சு, திருமணம் இன்னும் நடக்கலையே, ஐயோ 3 லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, வர்றவங்களாம் பிச்சுட்டு போயிட்டான், வர்றவங்கெல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, இப்போ கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னா நீங்கள் தான் ஒரு ஸ்திரமான முடிவு எடுக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்து திருமண யோகம் என்பது நடக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை தசாபுக்திகள் அதுக்கு இடைஞ்சலாக இருக்கா, அதற்கு ஏதாவது ரெமெடிஸ் இருக்கா அப்படிங்கிறத செய்யணும். பொதுவாக மக்களிடையே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் மேலே அதிகமாக நம்பிக்கை இல்லை. காரணம் என்னென்னா, பரிகாரங்கள்னால் என்ன நினைக்கிறாங்க மக்கள்னா, சுவிட்சை போட்ட உடனே லைட் எரியணும்னு நினைக்கிறாங்க. அது பேர் பரிகாரமே அல்ல. பரிகாரம் என்பது மனமுவந்து இறைவனை வழிபட்டு நம்பிக்கையுடன் நாம் செய்கின்ற பிரார்த்தனைகள், அதற்கு பேர் தான் பரிகாரம். அதாவது வழிமுறைகள் இருக்குது. இந்து மத சாஸ்திரத்தில் தர்ம சாஸ்திரம்னு இருக்குது. அந்த தர்ம சாஸ்திரத்தில் பல பேர் பரிகாரங்களை பற்றி எழுதியிருக்காங்க. இந்த குறைகளுக்கு, இந்த பிரச்சனைகளுக்கு இந்த பரிகாரம், இதெல்லாம் நம்ம எழுதுனதோ நம்மளுடைய தாத்தாவோ அப்பாவோ எழுதுனது இல்லை, மகான்கள் சித்தர்கள் எழுதுனது. அவர்கள் வழிமுறை கொடுத்துருக்காங்க. இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, எதை சொன்னாலும் ஹோமம் பண்ண சொல்கிறாங்கன்னு. நீங்கள் சுருக்கமாக எடுத்துங்க, இந்த பஞ்சபூதங்களில் உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் வெளில போகிறதுன்னா சூடு முதல்ல இருக்காது, அதுதான் அக்னின்னு சொல்கிறோம். அந்த பூதம் தான் முதல்ல வெளியே போகும். இந்த மூக்கை தொட்டவுடனே சில்லுன்னு வந்தால் தான் அவர் இறந்து போயிட்டாருன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு பிறகு அடுத்த பூதங்கள் ஒன்று ஒன்றா வெளியில் வருதுன்னு சொல்கிறோம். அப்போது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா புண்ணியாஞ்சனத்துக்கு என்ன பண்ணுறாங்க, ஹோமம் தான் வளர்க்குறாங்க. கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறாங்க, அக்னி தான் வளர்க்குறாங்க. கிரகப்பிரவேசம் வீடு பண்ண என்ன பண்ணுறாங்க, அக்னி தான் வளர்க்குறாங்க. அத்தனையுமே அக்னி சாட்சி. அதற்கு தான் பரிகாரத்தில் ஹோமம்ங்கிறது வச்சுருக்காங்க. இதை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கி பரிகாரம் எப்படின்னா டாமினஸ் பீஸை டெலிவரி மாதிரி நினைக்கிறாங்க பொதுமக்களில் பல பேர். 7:30க்கு நான் அவைலபிள், அது 7:40 முடிச்சுடுறீங்களா? நீங்கள் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறதுக்கு சுவாமியே உங்களுக்கு பரிகாரம் பண்ணிடுவார். ஏன்னா தெய்வத்தை முதல்ல வணங்கணும், மதிக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே பெஸ்ட்டு பரிகாரம் நான் சொல்கிறேன். நீங்கள் பெத்த தாய் தந்தையை நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செய்கிறது, அவங்கள மரியாதையாக பேசுறது, சாப்பிட்டியா 2 வார்த்தை கேட்குறது. இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கடவுளுக்கு நீங்கள் எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை. உங்களுடைய கட்டின மனைவிக்கு, கட்டின கணவனுக்கு ஒழுங்காக அவங்க மேலே உண்மையாக அன்பாக இருக்கிறது, இந்த பரிகாரத்துக்கு மேலே வேறு எந்த பரிகாரமும் இல்லை. குழந்தைகளுக்கு தந்தையா தாயா நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறதுக்கு 3 விஷயத்துக்கு நம்ம கணக்கு பார்க்கக்கூடாது. அதாவது பெற்றவங்களுக்கு நம்ம செய்கிற விஷயங்கள், அவங்கள காப்பாற்றுறதுக்காக நம்ம போடுற சாப்பாடு, அவங்களுக்காக செய்யக்கூடிய வசதிகள், கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவிகள், நம்ம பெத்த குழந்தை, நம்ம கட்டின பொண்டாட்டிக்கு நம்ம செய்யுது, இதெல்லாம் கணக்கே பார்க்கக்கூடாது. பல மனிதர்களுக்கு எண்ணி பார்ப்பேன், இப்படிலாம் பண்ணலாமா, இப்படிலாம் பண்ணலாம். உயிரை கொடுத்து கூட தன்னை தாழ்த்தி கொண்டு இன்னும் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய பல ராசி மக்கள் இருக்காங்க, எல்லா ராசியிலையும் இருக்காங்க. ஆக இந்த ஆண்டு பல மக்களுக்கு பல புத்துணர்ச்சியை தரக்கூடிய, பல வகையிலே பல முன்னேற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக பொதுவாக 12 ராசிகளுக்கு வருது. இதில் கவனமாக இருக்க வேண்டியது மட்டும் சிம்மம், மீனம். ஆனால் அவங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு உடனே நெகட்டிவாக எடுத்துக்கூடாது. இது ஒரு பரீட்சை, இதை நீங்கள் பாஸ் பண்ணணும். ஐபிஎஸ் பாஸ் பண்ணணும்னா பரீட்சை எழுதணும், டாக்டருக்கு பாஸ் பண்ணணும்னா பரீட்சை எழுதணும். அப்படி தான் இதுவும் ஒரு பரீட்சை, வாழ்க்கை பரீட்சை, அதை விட பெரிய பரீட்சை. இதை பாஸ் பண்ணால் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் நம்ம நேர்களுக்கு இருக்க பல சந்தேகங்கள்லாம் தேர்ந்திருக்கும். ரொம்பவே விரிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். அதாவது ஆங்கில புத்தாண்டு 2026 பக்தி இன்ஃபோ தமிழ் நெஞ்சங்கள்
அனைத்து உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலுடைய ஆதரவாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும், அனைத்து அன்பு தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த ஆங்கில நல் புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.